நெல்லை பரம்பரை மக்கள் இப்படி ஒரு உற்சாகம் முதல் பிரச்சார பயணம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் இப்பவே புரிஞ்சிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க விஜய் அவங்களுக்கு நீங்க கொடுக்கும் ஆதரவு எல்லாருக்கும் வெற்றி உறுதிதான் இல்லையா? நான் 10 நாளா நம்மளுடைய திருப்பூர் தொகுதிக்குள்ள போயிட்டு இருக்கேன். 3 பேரும் சுத்தி வந்தாச்சு. எல்லாருக்கும் சொல்லுதானமா எம்எல்ஏ பார்த்ததே இல்லைன்னு. நீங்களா எம்எல்ஏ பாத்தீங்களா? எம்எல்ஏ பார்க்கலையா? போன எலெக்ஷனுக்கே வந்தாரா? அப்படியே வரல. ஓ அப்படியா? போன எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கே கூட வரல. ஆனா அவருக்கு ஓட்டு போட்டு நீங்க எம்எல்ஏ இருக்கீங்க. நல்லா போச்சு. இப்படிதான் இருக்கணும். யாருமே தெரியாம ஓட்டு போட்டு அவரை எம்எல்ஏ ஆக்கி அவரை சந்தோஷமா வச்சிருக்கீங்க. நம்மளுடைய மக்கள் திருப்பரங்குன்ற முழுசு நம்ம பாக்குறது என்ன தெரியுமா? எங்க பார்த்தாலும் சாலை வசதி இல்ல, குடிநீர் இல்ல, போக்குவரத்து பஸ் ஃபெசிலிட்டி இல்ல. எவ்வளவு கஷ்டமா பிள்ளைகள்லாம் போய் படிக்கணும், வெளியில வேலைக்கு போகணும், போயிட்டு வரணும்னா இவ்வளவு தூரம் உள்ள எப்படி போயிட்டு வரணும்? எவ்வளவு கஷ்டம். 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா சாயந்தரம் பாதுகாப்பா வர்ற வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பஸ் இல்ல, பாதுகாப்பு இல்ல. ஏற்கனவே சொன்னாங்க நம்ம ஊருக்கு பஸ் ரொம்ப வருஷமான கோரிக்கை, இன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இவங்க இருந்தவங்க வரைக்கும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. கடைசி வரைக்கும் செய்ய மாட்டாங்க. நானும் திருப்பூர் முழுசும் பார்த்தாச்சு. எங்கேயுமே ரோடு இல்ல, பஸ் இல்ல, எங்கேயும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. திருப்பூர் முழுசும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. எங்க போனாலும் ஒயின் ஷாப்பு, எங்க போனாலும் டாஸ்மார்க், எங்க போனாலும் ஒயின் ஷாப்புக்கு. எங்க திருப்பூர் கோயிலை சுத்தியே 6 ஒயின் ஷாப் இருக்கு, 6 சாராய கடை இருக்கு. திருப்பூர் கோயிலை சுத்தி எங்க பார்த்தாலும் 14 வயசு பையன்ல இருந்து எல்லாரும் கஞ்சா குடிக்கலாம். எப்படி இந்த 5 வருஷத்துல இவங்க இவ்வளவு கொண்டு வந்து விட்டுருக்காங்க? இதெல்லாம் நாடு தாங்குமா? இது வரைக்கும் உங்க எம்எல்ஏ என்னப்பா பாதுகாப்பு இல்லைன்னு நான் இது சம்பந்தமா தான் ஒண்ணு சொல்லணும். இப்ப இந்த பிள்ளை சொல்லுச்சுல பாதுகாப்பு இல்லைன்னு, இது சம்பந்தமா தான் ஒண்ணு சொல்லணும். உங்களுடைய திமுக வேட்பாளர் வந்தாங்களா? அந்த அம்மா டிஃபன் பாக்ஸ் ஹாட் பாக்ஸ் வரலையா? அந்த அம்மா வரும். அந்த அம்மா டிஃபன் பாக்ஸ் ஹாட் பாக்ஸ் தூக்கிட்டு வரும். அந்த அம்மா பத்தி இந்த பிள்ளை சொல்லிச்சு இப்ப பாதுகாப்பு இல்லைன்னு. அந்த அம்மா பத்தி அவங்களுக்கு சொல்லணும். அந்த அம்மாவுடைய கணவர், அதாவது அவர் அந்த அம்மா இப்பதான் தேர்தலில் நிக்க போகுது. முதல் தேர்தல் இப்பதான் எலெக்ஷன்ல நிக்க போகுது. அதுக்குள்ள போன மாசமே டிவில எல்லாம் சொல்லிட்டாங்க அந்த அம்மா மேல பண மோசடி வழக்கு இருக்குன்னு பேப்பர்ல எல்லாம் போட்டாங்க. பண மோசடி வழக்கு 500 கோடி 1000 கோடிக்கு பண மோசடி செஞ்சு கேஸ் இருக்கா கோர்ட்ல. 4-5 கேஸ் இருக்கு. அது இல்லாம அந்த அம்மாவுடைய கணவர் அவர் மேல 14 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கேஸ் ஆகி அதுக்கப்புறம் 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க கோர்ட்ல. இது அப்பீல் இருக்கு. இப்ப பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுறதுல பிள்ளைகள்லாம், அதாவது ஒருத்தர் 14 வயசு குழந்தைகிட்ட தப்பா நடந்து அது கேஸ் ஆகி 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தவருக்கு ஸ்டாலின் சீட்டு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ஒருப்பட்ட கேஸா? இதெல்லாம் விளங்குற கேஸா? இது வரைக்கும் எலெக்ஷன்ல நிக்கல. இப்பதான் முதல் எலெக்ஷன் இப்போ வரைக்கும் எம்எல்ஏ கூட ஆள. அதுக்கு முன்னாடி பண மோசடி வழக்கு, பாலியல் வழக்கு. இவங்க நம்ம ஆள் வந்தா நாடு உருப்பணுமா? நம்ம டிஃபன் பாக்ஸ் ஹாட் பாக்ஸ் 5000 ரூபாய் 2000 ரூபாய் தூக்கிட்டு வரோம். அப்புறம் கடைசி வரைக்கும் யார் கஷ்டப்பட போறது? யார் இங்க கஷ்டப்பட போறது? நம்ம பிள்ளைங்க தான் கஷ்டப்படுங்க. இங்க போற வர பஸ்ல பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா யாரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய உரிமை நம்மளுடையது, நம்ம தான் கொடுக்கணும். இதேதான் 4-5 நாளுக்கு முன்னாடி நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இன்னொரு குழந்தை சொல்லுச்சு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு. ஒரு குழந்தை பாதுகாப்பு வேணும்னு சொன்னா அப்ப அதுக்கான சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்கி வைக்கணும். நம்ம தப்பான ஆளு ஓட்டு போட்டுட்டு அப்ப நம்ம இப்படி சொன்னா எப்படி? நம்ம தான் அது மாறணும். நம்ம தான் இருந்து மாத்தணும். எங்க போனாலும் குடிக்கிற தண்ணி இல்ல, பஸ் இல்ல, பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா கழிப்பறை இல்ல. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல கழிப்பறை எல்லாம் என்ன பண்ணுங்க? பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல கழிப்பறை இல்லைன்னா என்ன பண்ணுங்க? உங்களுக்கு தெரியுமா? மதுரை அமைச்சர் மூர்த்தி தெரியுமா? மதுரை மினிஸ்டர் மூர்த்தின்னு ஒருத்தர் அமைச்சரா இருக்காரு, திமுக மினிஸ்டர். அவர் வீட்டு கல்யாணம் மட்டும் 100 கோடி ரூபாய் பண்ணி